உன்னை யாரும் இங்க வர சொன்னா? மூர்த்திக்கு எதுவும் ஆயிருக்காது. அவரை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து உங்களோட சேர்த்து வைக்கிறேன்னு அவங்க குடும்பத்துக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு சார். என்னோட வீட்டுல வேலை பார்த்தவரு காணாம போனது என்னோட ரெஸ்பான்சிபிளும் தானே. அவரை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க. அவருக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு நான் நம்புறேன். இதுவும் ஒரு கேஸ் தானேன்னு சாதாரணமா நினைக்காம கொஞ்சம் அவங்க ஃபேமிலிய பத்தி யோசிச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா தேடி பாருங்க ப்ளீஸ். எங்கெல்லாம் விசாரிக்க முடியுமோ அங்கெல்லாம் விசாரிங்க. என் சைட்ல நான் என்ன பண்ணுன்னு சொல்லுங்க, நான் அதையும் பண்ண தயாரா இருக்கேன். உங்க ஹையர் அஃபிஷியல் கிட்ட பேசணும்னா நான் பேசுறேன் சார். மேடம், அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்களே இவ்வளோ சொல்லும்போது நாங்கள் இந்த கேஸை எப்படி மேடம் சாதாரணமாக ஹேண்டில் பண்ணுவோம்? நீங்கள் சொல்கிறது புரியுது மேடம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் மறுபடியும் தேடுறோம். நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க மேடம். வரேன் மேடம். ஃபர்தர் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். வரேன் மேடம். கயல், வெறும் வயித்தோட இருக்காத. இந்த டீயாச்சு குடி. இல்ல, எனக்கு வேண்டாம். குடிங்கிறல்ல. இல்ல மாமா, மூர்த்திய பார்க்காம எனக்கு எதுவுமே ஓட மாட்டேங்குது. பசிக்க மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு மனசு பதறுது. அந்த கடவுள் ஏன் இப்படி ஒரு தண்டனையை கொடுக்கறான்னு சத்தியமா தெரியல. அப்பாவை காணோன்னு அனுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. மாமா, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன். உண்மையை மட்டும் சொல்லுங்க. என்னை ஆறுதல் படுத்துறதுக்கு எந்த வார்த்தையும் வேண்டாம். உங்களுக்கு தோன்றதை என்கிட்ட சொல்லுங்க. சரி, கேளு. மூர்த்திக்கு ஒன்றும் ஆயிருக்காதுல்ல? உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குல்ல? அவன் நம்மளையெல்லாம் விட்டுட்டு. கயல், எதுக்கு இப்ப அழற? இங்க பாரு கயல், அழாத. நான் இருக்கேன்ல, பாத்துக்கலாம். மூர்த்தி சென்னைக்கும் போகல, இங்கேயும் இல்ல. அப்ப அவரு எங்கதான் போயிருப்பாரு? அவருக்கு என்னதான் ஆயிருக்கும்? மேடம், மூர்த்தி அண்ணனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா மேடம்? போலீஸ் என்ன சொல்லிட்டு போனாங்க? தேடி பாக்குறேன்னு சொல்லிருக்காங்க. பாவம் மேடம், நல்ல மனுஷன். எந்த நேரம் குடும்பம்னு குடும்பத்தை பத்தி தான் பேசிட்டு இருப்பாரு. உங்க பிறந்த நாள் அன்னைக்கு உங்க கூட போட்டோ எடுத்ததுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தாரு தெரியுமா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மேடம். அவருக்கு எதுவும் ஆயிருக்காது.